பிரைஸ்லாட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மிஷனரியோட பேரு டாக்டர் ஐடா சோபியா ஸ்க்லடர். அவங்க வந்து 1870 அப்போ டிசம்பர் 9 ராணிப்பேட்டைங்கிற மெட்ராஸ்ல பாடினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் மெடிக்கல் மிஷனரியா நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்ன வயசுல இருந்து இந்தியாலேயே வளர்ந்தனால அவங்களுக்கு பசி, பஞ்சம், பட்டினி பத்தி எல்லாத்தையும் தெரியும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து மிஷனரிலாம் ஆக விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் அமெரிக்கால வாழணும்னு ஆசை. அப்போ அவங்களுக்கு 17 வயசு ஆகும்போது படிப்புக்காண்டி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1890 அப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படி வந்தப்போ ஒரு நாள் ராத்திரி 3 ஆண்கள் அவங்க வீட்டுக்கு வந்து எங்களோட மனைவிக்கு இந்த மாதிரி பிரசவ வலி இருக்கு, வந்து உதவி பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க எல்லாரும் அவங்க அப்பாவோட உதவி வேண்டாம், எங்களுக்கு ஏதாச்சும் பெண் டாக்டர் இருந்தா அவங்களை எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியல, இவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு மெடிக்கல் பத்தி எதுவுமே தெரியாது. அடுத்த நாள் காலையில அவங்க 3 பேரோட ஒய்ஃபுமே இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு சேட் நியூஸ் வந்திருக்கு. இவங்க இதை தாங்கிக்க முடியாம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அப்போ கடவுள் இவங்களோட பேசி, நீ டாக்டர் ஆகு, அமெரிக்கா போய் டாக்டர் ஆகுன்னு கடவுள் என்கிட்ட பேசினால இவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு 1890 அப்போ 95 அப்போ அவங்க அப்ளிகேஷனை இன்ரோல் பண்றாங்க. அப்புறம் நல்லபடியா படிச்சுட்டு திருப்பி 19 சென்ச்சுரி ஸ்டார்டிங்ல திருப்பி இந்தியாவுக்கு வராங்க. அவங்க அம்மாவுக்கு இங்க வந்து உதவி செய்யறாங்க. ஒரு 2 வருஷத்துல அவங்க 5000 பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1902 என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கெட்டுறாங்க. மேரி டர்பர் ஷெல். அது யாருன்னா மிஸ்டர் ஷெல் அப்படிங்கிறவங்களோட வைஃப். மிஸ்டர் ஷெல் வந்து இவங்க அமெரிக்காவில் படிக்கும்போது ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு மிஷனரி செய்யறதுக்கு. அப்போ $1000 அவங்க கொடுத்தாங்க, $10,000 கொடுத்தாங்க. அதை வச்சுதான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல 40 பெட்ஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் 1906 ஒரு ஊருக்கா போய் அவங்க வந்து அவங்களோட பணியை திறந்துட்டு இருந்தாங்க. அதை மாரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1924 அவங்க வந்து ஒரு நர்சரி ஸ்கூல், மெடிக்கல் ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட 72வது வயசுல நார்த் அமெரிக்காவுக்கு போனாங்க. ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இந்த மிஷனரி சேவைக்காண்டி தரத்துக்காண்டி போனாங்க. 3 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மே 2024 அன்னைக்கு 1960 அப்போ கொடைக்கானல் ஹில்ஸ்ல அவங்க இயற்கை மரணம். அவங்க 90 வயதுல இயற்கையாவே கடலுக்குள்ள கொல்லப்பட்டாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருக்குள்ள எப்பயும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா அவர் வந்து மென்மேலும் நம்ம வளர செய்வாரு. தேங்க்யூ.